ஹலோ மகளே, இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு போசர்ஸ் இல்ல ஆசனஸ்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு ஒரு பிராணாயாமா பார்க்க போறோம். என்ன பிராணாயாமம்னா நாடி சுத்தி. இந்த பிராணாயாமா பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ், அதாவது இவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும், எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்போ வரைக்கும் அது கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம இந்த பிராணாயாமா பண்றதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு ப்ரீ ஒர்க் அவுட்டும் நமக்கு தேவையில்லை. ஸோ நமக்கு தேவையானது நல்ல ஒரு பீஸ்ஃபுல் சரௌண்டிங்ஸ் அண்ட் ஒரு நீட்டான ஒரு சைலண்டான பிளேஸ் இருந்தாலே போதும். இந்த பிராணாயாமா பண்றதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பிராணாயாமா பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டா சொல்லணும்னா, இது வந்துட்டு எந்த ஒரு கான்ட்ராண்டிகேஷன் கிடையாது. அதாவது இவங்க தான் பண்ணணும், இல்ல இவங்க தான் பண்ணக்கூடாது அப்படின்றதுல கிடையாது. எல்லா ஆசாஸ்க்குமே இல்ல எல்லா பிராணாயாமக்குமே இந்த மாதிரி ஒரு கான்ட்ராண்டிகேஷன்ஸ் இருக்கும். ஆனா இது இந்த பிராணாயாமா பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கான்ட்ராண்டிகேஷன் கிடையாது. ஸோ நான் இந்த ஆசனா பர்சனல் எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன். ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இல்ல வந்துட்டு எக்ஸாம்ஸ்க்கு நேர்ல வருது, இந்த மாதிரி பிராணாயாமா பண்ணா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா கண்டிப்பா கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த பிராணாயாமா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த பிராணாயாமா பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு மெடிடேஷன் போஸ் உட்காந்துக்கலாம். நான் சஜஸ்ட் பண்றது அர்த்தபத்மாசனா எல்லாருமே பண்ணலாம். இல்ல எனக்கு பேக் போன் ஸ்ட்ரைட்டா உட்கார முடியல அப்படின்ற பட்சத்துல வஜ்ராசனம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே வந்துட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சின்ன முத்ரா இருக்கட்டும் அண்ட் ரைட் ஹேண்ட் நாசிகா முத்ரா. இந்த முத்ரை எப்படி பண்ணணும்னா, கையை ஆள்காட்டி விரலோ அண்ட் மிடில் ஃபிங்கரோ கீழே மாட்டிக்கிட்டீங்கனாலே போதும். இதை நாசிகா முத்ரா சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது நம்ம ஏன் இந்த முத்ரா வந்துட்டு தம் ஃபிங்கர்ல, அதாவது ரைட் சைட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. ஸோ இந்த பிராணாயாமம் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல சின் முத்ரா வச்சிருக்கணும் அண்ட் ரைட் ஹேண்ட்ல நாசிகரக முத்ரா வச்சுட்டு தம் ஃபிங்கரால நம்ம ரைட் சைட் நாஸ்ட்ரில க்ளோஸ் பண்ணிட்டு கீழ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த நாடி சுத்தி பிராணாயாமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு லெஃப்ட் நோஸில் க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் நோஸில் இன்ஹேல் பண்ண ஆரம்பிக்கணும். ஒன்ஸ் நீங்கள் இன்ஹிலேஷன் கம்ப்ளீட் பண்ணதுமே ரைட் நோஸில் க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட் நோஸில் எக்ஸேல் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் எந்த அளவு எக்ஸேல் பண்ணணும்னா, நீங்கள் இன்ஹிலேஷன் பண்ணதை விட எக்ஸலேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கணும். அண்ட் எக்ஸேல் பண்ண உடனே நீங்கள் திருப்பி லெஃப்ட் நோஸ்ட்ரிலே இன்ஹிலேஷன் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லை டீப் இன்ஹிலேஷன் பண்ணதுமே லெஃப்ட் நோஸில் க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் நோஸ்ட்ரிலே எக்ஸேல் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணால் தான் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் நாடி சுத்தி பிராணாயாமாவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இது நீங்கள் இந்த பிராணாயாமா பொறுத்த வரைக்கும் நீங்க பண்றது 1:2 ரேஷியோல பண்ற மாதிரி இருக்கும். அதாவது நீங்க இன்ஹேல் பண்றதை விட எக்ஸேல் பண்றது ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் இந்த பிராணாயாமா பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, என்னால ரொம்ப நேரம் உட்கார முடியல அந்த பட்சத்துல நீங்க செவுத்த சாஞ்சு உட்காந்து பண்ணலாம். நிறைய பேர் கேட்பீங்க சாஞ்சு உட்காந்து பண்ணலாமா? தாராளமா சாஞ்சு உட்காந்து பண்ணலாம், முடியாத பட்சத்துல. ஸோ இந்த பிராணாயாமா பொறுத்த வரைக்கும் இவ்வளோ சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தான், ரொம்ப பெரிய ப்ரொசீஜர்லாம் கிடையாது. நிறைய பேர்னால ரொம்ப நேரம் உட்கார முடியாது. ஸோ ரொம்ப நேரம் உட்கார முடியாதவங்களுக்கு நீங்கள் செவுத்த சாஞ்சு கூட நான் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் மெயினாக இந்த இந்த ப்ரீத்திங் வந்து பார்த்தீங்கன்னா 1:2 ரேஷியோட இருக்கணும். அதாவது நீங்கள் இன்ஹேல் பண்ணுறதை விட எக்ஸேல் பண்ணுறது ரொம்பவே அதிகமாக இருக்கணும். அண்ட் டீப் இன்ஹலேஷன் டீப் எக்ஸலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி நம்ம ஏன் ரைட் சைடில் ஸ்டார்ட் பண்ணுறோம், இல்லை லெஃப்ட் சைடில் ஏன் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்ற கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். நானும் அதை படிச்சுட்டு கரெக்டாக இல்லைன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய்.